அந்த குழந்தையோட அண்ணன் வந்து இன்னமும் வந்து மன உடைச்சல வந்து இங்கே வந்துட்டு போகிறதா வந்து நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தம்பி எதுவும் பண்ணலாம். யாரா நீ? அந்த பொம்மையை கூட வாட தம்பி, வாட தம்பி. நீங்க போய் குத்திடாதா குத்திடாதா பாட்டு வச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கோஸ்பம்ப் ஸ்டுடியோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு அழகான வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக நானும் குட்டிப்புலி மட்டும் தான் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டிப்புலி மூலியமாக தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து குட்டிப்புலியோட ஊர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி குட்டிப்புலி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான். ஸோ குட்டிப்புலி மூலியமாக தான் எனக்கு இந்த லொக்கேஷன் பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா, அவங்க அப்பா அண்ட் குழந்தை 2-3 பேருமே இறந்துட்டாங்களாமா. அண்ட் அவங்க அண்ணன் மட்டும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த வீட்டில் இல்லாத காரணத்தினால வந்து அவங்க அண்ணன் மட்டும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டில் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து யாரோ வந்துட்டு போகிறதா வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் சுற்றி எந்த ஒரு வீடுமே கிடையாது. பட் ஸ்டில் இந்த லொக்கேஷன் உள்ளே வரதுக்கு வந்து ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. அந்த ரூட்டு உள்ளே வரும்போதே சில வீடுகள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து அந்த குழந்தையோட அண்ணன் வந்து இன்னமும் வந்து மன உடைச்சலில் வந்து இங்கே வந்துட்டு போகிறதா வந்து நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மையானு சொல்லிலாம் எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் வந்து குட்டிப்புலி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான். அப்போ பேய் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே கேப்சர் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் இன்றைக்கி பார்க்கலாம் ஆளுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே சில உதவிகள் பண்ணுறதுக்காக சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் யாராக இருந்தாலுமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நினைப்பேன். அதுதான் என்னோடய மனசு. ஸோ நீங்களுமே வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா யாராக இருந்தாலுமே முக்கால்வாசி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண நினைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ குட்டிப்புலிகிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்பேன். ஏன்னா குட்டிப்புலிக்கு தான் இந்த லொக்கேஷனை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கு. குட்டிப்புலி, ஸோ எல்லாருக்கும் ஆகிய எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனை பற்றி இப்போ தான் எனக்கே சடனாக ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஏன்னா இந்த லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் போல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆடு மேய்க்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சும்மா கேட்டோம். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இன்னும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அவங்க அண்ணன் மட்டும் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதா சொன்னார். ஆனால் இந்த இடத்துக்கு நான் 2 தடவை வந்திருக்கேன். 2 தடவையுமே நான் இதுவரையும் நான் பார்க்கல. ஆனால் பேய் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கு. ஸோ எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி அந்த சைக்கோ மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்தார்னா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அந்த ஆயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், இன்றைக்கி காலைல கூட வந்து போனான், இப்படி தான் இட்லிலாம் சாப்பிட்டுருந்தான் கீழே கந்ததெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவரை பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கண்டென்ட்டும் நல்லா வரும். அதையும் தாண்டி அவரை பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு. பார்ப்போம், வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட் பார்க்கவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அண்ட் குட்டிப்புலியோட சேனல் லிங்க்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து குட்டிப்புலியோட சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இப்போ தான் நான் சொல்லி இப்போ தான் வீடியோவும் போட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ரெகுலராக இனிமேல் வந்து வீக்லி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ குட்டிப்புலி வந்து இன்னொரு 20K சப் தான் இருக்குது, 50K சப் அடிக்க போகிறான். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ குட்டிப்புலியுமே நம்ம பையன் தான், சின்ன பையன் தான். ஸோ இந்த ஏஜ்லையுமே வந்து கஷ்டப்பட்டு பேய் வீடியோஸ் பண்ணுறான். ஏன்னா பேய் வீடியோஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ மறக்காமல் குட்டிப்புலியோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே குட்டிப்புலி எப்படியாவது ஒரு 35K சப்பாக அடிச்சிருக்கணும். 5K சப்ஸ் தான் உங்களால் முடியும் பாருங்கள். 5000 பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ மறக்காமல் குட்டிப்புலியோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா குட்டிப்புலி? ரெடியாக போகலாமா? லெட்ஸ் கோ. ஏய் குட்டிப்புலி, டோருக்கு இந்த சைடு எங்கே போனோம்? இப்படியா? கரெக்டாக ரூட் இது? ஸ்ட்ரைட்டாக அங்கே புதார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், இதான் வந்து குட்டிப்புலியோட பாப்பா குழந்தை. ப்ரோ நீங்கள் வேறு காட்டுங்களேன். குட்டிப்புலி
பாருங்க சும்மாவே கத்துது Guys, ஒன்றத்தில். இந்த பாப்பாவை நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு கொண்டு வந்த ரீசன் வந்து உங்களுக்கே நீங்களே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்கலாம். இந்த பாப்பா வச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண போகிறோம். இது மூலியமாகவும் அமானுஷ்ய நடக்க வாய்ப்பு இருக்குது. இது மூலியமாகவும் அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றேன். இது எதுவுமே இல்லைனாலும் கூட இதில் ஏதாச்சும் இருக்குது ஆக்டிவிட்டி கண்டிச்சு. இது பில்டிங் எடுத்துதா இதுவா? ஆனால் வழி அந்த சைடில் தான் இருக்குது. கீழே மட்டும் பார்த்து இது மாதிரி இருக்கும் ப்ரோ, அந்த குழி மாதிரி இருக்கும் பள்ளம் பள்ளமாக. பார்த்தேன். இந்த வரும் ப்ரோ, ஒரே சொன்னல பள்ளம் பள்ளமா. அதில் எறும்பு இது வரும் பார்த்துருக்கீங்களா? பாம்பு வரும். ஐயோ, கட்டி வீரியன் கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? உஷாராக ப்ரோ. ஆமாம், மட்டும் தான் வருமா கட்டி வீரியன்? ஒரு போடு போட்டுச்சுன்னா 1 மணி நேரம் தான் நம்மளுக்கு செத்துருவோம் டைமு. இந்த ஆஸ்பத்திரியோட பக்கம் நான் போயிருக்கான், அது கூட செத்துருந்தான். பயத்துலேயே நீ செத்துருவா பாம்பு கடிச்சா. ஸோ முக்கால்வாசி கைஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது பரவாயில்ல ப்ரோ. கைஸ் நிறைய பாம்பு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து நீங்கள் சில பேர்லாம் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிறது அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் நடந்து போனீங்கன்னா ஸோ கவனமாக நடந்து போங்க. ஏன்னா எறும்பு கடிச்சது வந்து பாம்பு கடிச்சது வந்து சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், வலியே தெரியாது. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துருங்க. ஏன்னா சில விஷமுள்ள பாம்புகள் இந்த கண்ணாடி விரியன் கட்டி விரியன்லாம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும், இல்லை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் நிறைய அனுபவிச்சிட்டோம், நிறைய இடத்துல பாம்புகள் பார்க்குறோம். அதனால் உங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. வலியே சுத்தமாக இது ப்ரோ ஃபுல்லாக. நீங்கள் வரும்போது இந்த மாதிரி இல்லை ஓகே, கீழே முள் இருக்கு ப்ரோ. பயங்கரமான தான் இருக்குது. ஒன்று தோணுச்சியா? ஒன்று ஒரு வீடு கூட இல்லை, இந்த வீடு மட்டும் கட்டியிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்? எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் சிலிண்டர் வச்சுட்டு இருக்குது ப்ரோ. சுற்று வட்டாரத்தில் எதுவுமே வீடு இல்லை, இங்கே எரியுதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல ரொம்ப புகை இருந்ததுனால கண்டுபிடிச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்து. பாட்டி ஒன்று சொன்னாங்களே உண்மையா? ஆமாம், சின்ன குழந்தை ஒன்று, அதுதான் 10 வயசு குழந்தை ஒன்று இறந்து போச்சு. கஷ்டமாக இருக்கு ஆனால் கேட்கறதுக்கு. எனக்கே இம்மிடியேட்டாக தெரியுது எல்லாமே. அந்த ஆயில் ஒன்று ஒன்றா தூடுறாங்க. ஏதாச்சும் இருக்கீங்களா உள்ள? சாரி ஹரி 2002 கட்டியிருக்காங்க. 2 ப்ரோ. நல்லா பிறக்கவே இல்லை ப்ரோ அப்போது. அப்போ கட்டின வீடு இது. பாடி இந்த டோர் பார்க்கும் போதே தெரிஞ்சு பாரு. அது ப்ரோ புஷ்குன்னு வந்துரு போகுது. ஹலோ, போய் பார்த்து ஜன்னல்லாம் என்ன கல் வச்சு அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த ரூம் எரிஞ்சு சொல்ல சிலிண்டர் வச்சு. ஆமாம், இங்கே தான் எப்படி இருக்கு கறி கிரி ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்கு. ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்கு அடிச்சு. இதுதான் சமையல் கட்டு. யாராச்சும் இருக்கீங்களா உள்ள இந்த வீட்டில்? ஹலோ, நாயா மைன்யூட்டாக அது கேட்குது. இப்போ யாராச்சும் அழுவுறீங்களா? யார் அழுவுறீங்க?
உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? நாய் கத்துற மாதிரி கத்துது. நாய் இல்லை. இவ்வளோ நேரம் ஏன் நாய் கத்த போகுது? இவ்வளோ நேரம் நாய் கத்தாது. வெளியே நின்று எதுவுமே கத்தலையா அவங்க? ஏன் பாப்பாவுக்கு பால் குடிக்கிற மாதிரி வச்சுருக்க பாப்பாவை? ஐயோ பொசிஷன் பார்த்து ப்ரோ வந்துட்டு ப்ரோ மணி ப்ரோ. ஹலோ, நீங்கள் தான் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியுது எனக்கு. எங்கள் கூட பேச முடியுமா? கேக்குது இது குழந்தை தான் சைலண்ட்டாகவே வருது. பேச மாட்டேன். பாப்பா, ஹலோ. பாப்பா, பாப்பா இந்த டோர் பின்னாடி தான் இருக்கியா நீ? ஹலோ, உன்னை பார்க்கலாமா? இந்த டோர் பின்னாடி வந்தா வரலாமா? இந்த டோர் பின்னாடி உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ. பார்த்தீங்களா யாராவது? தெரியல. நான் ஃபீல் பண்ணேன் சரி யாரும் நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், நீ இந்த சைடு திருப்பி நீங்கள் ஃபுல்லாக இருட்டாச்சா அப்படின்னுங்கிறேன். சூழல் போகிறாங்க யாரோ தூக்கி வரி போட்டுச்சு எனக்கு. குழந்தைய கூட அந்த கேமரா நைட் விஷயம் இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் நான் அவங்க டேஞ்சர் நினைக்கிறேன். அந்த பாப்பா என்கிட்ட கொடுத்துறேன். சூப்பர். பாப்பா, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். 2 அண்ணங்க வந்திருக்கோம். உனக்காக விளையாடுற பொம்மைலாம் எடுத்து வந்துருக்கேன் பாரு. உங்கள் அப்பா தாம்மா கொடுத்து அமிச்சாரு. எங்கள் பாப்பா கிட்ட கொடுங்க, பாப்பா கேட்டது இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பூட்டு ஆடுது பாரு ப்ரோ. ம், ஓகே. உன்னை குடிக்கிறேன்னா சம்டைம்ஸ் உளுந்து கிடக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்கல. ஆமாம் ஆமாம் ப்ரோ. எங்கதம்மா இந்த ஐவரு நீயா? எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ப்ரோ ப்ரோ மேலே யாராவது ப்ரோ? நீ வேற நான் ஏதோ ஒரு கீழே இதில் வந்துரு போகுது ப்ரோ. ப்ரோ அணிலுக்கு ஏன் பயப்படுறேன்? தூக்கி வேறு போட்டுச்சு ப்ரோ. அணில் கொண்டு பறகுது அது ராக்கெட் மாரி. வா கிளைடிங். பாப்பா, உங்களுக்கு வேணும் அந்த பொம்மையை எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். மெயின் உங்கள் அப்பா கொடுத்து அமிச்சாரு. பார்த்த மாதிரி இல்லாங்க. ஆமாம், இவர் அந்த பூட்டை அடிச்சு ப்ரோ இப்போ. டிவிலே ம், நல்ல ஐடியா பண்ணிட்டேன். ஐஸ் ப்ரோ, கண்டிப்பாக இப்போ இந்த பாப்பா வர மாதிரி சவுண்டு கேட்டு நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற அந்த பாப்பாவுக்கு இந்த பொம்மைனா கண்டிப்பாக பிடிக்கும் பாரு. இந்த பொம்மையிலேருந்து இப்போ ஒரு சவுண்டு வரும். தலையில் அடிச்சா பாப்பா உங்க கூட இப்போ நாங்கள் விளையாட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொம்மையை நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம்.
பாப்பா என்கிட்ட இப்ப இந்த பொம்மையை எடுத்துட்டு போக முடியுமா? கேக்குது ப்ரோ. பாப்பா டேய் எங்கதாங்க இருந்தியா? பொறுமையா பேசு ப்ரோ. பாப்பா இல்ல ப்ரோ, மணி ப்ரோ. பாப்பா இல்ல, செம்மைட்டு இது இவ்வளோ இருக்குது ப்ரோ. நம்ம அப்பா அப்பா இருக்குமா அம்மாவா இருக்குமா? அதான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு குரல் வச்சு கண்டுபிடிக்கிறது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பாவோட வாய்ஸ் தான் அது. ஒருவேளை எதனா ஊர் மாதிரி வருதுங்களோ? பார்த்து ப்ரோ. மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடியா? ஐயோ இது வேறு வை எங்குதுன்னு தெரியல. இதோ இருக்கு பாரு. இந்த பொம்மையை இங்கே வச்சுட்டு போவோம். இந்த பொம்மையில் ஏதாவது மூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த பொம்மை கத்தும். ஆமாம் ஆமாம். கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பொண்ணை வந்து எடுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த எப்படி சொல்கிறது, அந்த பொம்மையை வந்து இப்போ நம்ம யாரும் இல்லாதப்போ வந்து டச் பண்ணதுன்னு வச்சிங்களேன், இது லைட்டாக தலை இப்படி ஆனாலே அது கத்த ஆரம்பிச்சிடும். தட்டு அதாவது பார்த்தீங்களா? இங்கே எனக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒருவேளை நம்ம இருக்கிறதுனால வராமல் இருந்தாலும் அப்பா உங்களுக்காக இந்த பொம்மையை நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம். டார்ச் லைட் என்கிட்ட வருது. ஐயோ இதில் வழி வேறு அனுப்பிச்சிடுதுன்னு தெரியலையே. பாப்பா இந்த பொம்மையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன். எங்களை பார்த்து பயப்பட வேணாம். நாங்களும் மற்றவங்கள மாதிரி கிடையாது. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. உங்களை பார்த்து பேசிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா உதவி பண்ணலான்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போங்க. பார்த்து ப்ரோ. பார்த்து ஃபுல்லாக அது பயங்கரமான முழு ப்ரோ இது. பார்த்து ப்ரோ. பார்த்துவாங்க ப்ரோ. உஷாராப்பா ப்ரோ. மேலே வை கூட இல்லை போல ப்ரோ. வாங்க பேசு. நான் எதுக்காக பாதுகாப்பாக போகணும்னு சொல்கிறேன்னா, எந்த இடத்துல எங்கே பாம்பு இருக்குன்னே தெரியாது. போட்டுச்சுன்னா அவ்வளோதான் தெரியும் நமக்கு வேலி. இப்படி கன்ஃபார்மாக இங்கே இருக்கும் பாம்பு. பார்த்து ஐயோ பார்த்துவா. வா 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 சேஃப் தான். அசைது ப்ரோ. இங்கே இது பாம்பு முடிது போல. சிசுங்களா? நீ சிசுங்க. நான் வந்து போட்டுக்கிட்டு போகுது ப்ரோ. ஒன்றுமே தெரியல ப்ரோ. சுற்றி எதுவுமே யாருமே யூஸ் பண்ணது இல்லைங்க. பாப்பா இங்கதான் இருக்கியா? பார்த்து ப்ரோ. பாப்பா இது யாருமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல. வந்துட்டானா? இது இதாக பண்ணிடலாமா? பேசுகிறேன் ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ. யாரும் பேசுகிறாங்க? அதான் சொல்கிறேன். சந்தியாவா? சந்தியா தான். என்ன பேசுகிறான்? யாராவது பைத்தியக்காரனா இருப்பானா? என்ன பண்ணுவாங்க? சந்தியா எங்கே இருக்கிற சந்தியா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம் சந்தியா. ஒரு ஆள் அந்த பொண்ணு பேர் சந்தியாவா இருக்குமா? இவன் தான் அவங்க சொன்ன பாட்டி சொன்னது. அம்மா பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான்.
இன்னைக்கு காலைல கூட பார்த்துன்னு சொன்னாங்க ப்ரோ. இன்னைக்கு காலையில் பார்த்துனாங்க. அந்த சைடில் இட்லிலாம் தூணுந்தான் கீழே வந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் வந்தீங்க? அவங்க தங்கச்சி பார்க்க வந்துருப்பான்னு நினைச்சு. ஆனால் நான் பாதிக்கப்பட்டான். அவன் தங்கச்சி இறந்தனால போகலாமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாமா, எப்படி லைட் ஆன் பண்ணி போவோம். கிட்ட போயிட்டானா ஃபஸ்ட்டு நம்ம இருக்காத மாதிரி காட்டுவோம். அதான் சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் இருக்கான். ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போய் இருந்துருக்காரு. இவ்வளோ நம்ம இங்கே தான் இருந்தான். நம்ம பேச சந்தியா எங்கே இருக்கிற சந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குது. கன்ஃபார்மாக தெரியல. அழுகுறான் ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணுவோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே போவோம். நம்ம இருக்கிறது இப்போ காட்டிக்கு தேவையில்ல. ஓகே, உள்ள என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே. நான் மாதிரி போகிறேன். லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ரெடியா? ரெடியா? பார்த்து ப்ரோ, சேஃப் முக்கியம் ப்ரோ. வண்டின்னு வாடி சொல்கிறேன். ஓடாத. இல்லை நானும் ஓட மாட்டேன். அமைதியாரு, தப்பாக பேசாத. அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசு. அப்போ தான் அவனும் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பான், நம்மளும் அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியும். சரி, ஏதாவது நீ எதாவது இடாகரமாக பேசுனா நான் இடாகரமாக. நான் ஏன் ப்ரோ கையில் என்னவனா இருக்கலாம், யாருன்னு கூட தெரியாது. பொருள் கீழே ஏதாவது நான் போட்டுக்கிட்டு போகிறோம் ப்ரோ. அமைதியாவா? சத்தம் போடாமலே போங்க ப்ரோ. பொம்மை அழுகுது. பொம்மை எடுத்துட்டாங்க. இல்லை அவங்க தங்கச்சி கூடலாம் தூக்கிட்டு இருப்பான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி பேர் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அவங்கள்ட்ட பேச முடியும். இல்லை அவங்கள்ட்ட பேச முடியாது. சந்தியாவா தெரியலையே, கன்ஃபார்ம் தெரியல. அவனா வேற ஏதோ பேர் தான் சொல்கிறான். பார்த்துக்குறாங்க முள்ளு. அக்ஷயாவாக இருக்குமா? அக்ஷயா இந்த போட்டு அக்ஷயா நிவாஸ். அந்த பொண்ணோட பேராக இருக்கும் அக்ஷயா. சந்தியா அவன்கிட்ட அக்ஷயான்னு சொல்லி பார்ப்போம். அக்ஷயா கன்ஃபார்ம் ப்ரோ. அக்ஷயா கேட்டு பார்ப்போம். நம்ம பேசுவோம். இல்லை ப்ரோ, முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்களேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எங்கே இருக்கானே தெரியலையா? கும்மி இருட்டா இருக்கியா உள்ள? பேசலாம். கைஸ் ஒன்றுமே தெரியல. கைஸ் எங்கே வந்து பொண்ணு எனக்கே தெரியல. இருட்டில் இருக்கான் அவன். எப்படி ப்ரோ நம்ம கண்ணு பொண்ணே தெரியல ப்ரோ. இப்போ இருட்டில் இருக்கான். அந்த லைட் அடிப்போம். பின்னாடி போ, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போ. பின்னாடி அடிப்போம். இல்லை நான் ஆன் பண்ணிட்டா. அங்கே போய் அங்கே ரெடி உண்மையை வச்சு தான் ரெடி. நான் உள்ள சேன் பண்ணிடுறேன். அப்படியே லைட் எடு. ரெடி 1 2 3. தம்பி தம்பி ஓ விசித்திரமாகறான் ப்ரோ. தம்பி அண்ணா அக்ஷயா பார்க்கணுமா? உனக்கு அக்ஷயாவை பார்க்கணுமா? ஆ
ஐயோ கிட்டவே பார்க்கலாமா ஏதாவது பண்ணுவோம். இருங்க ப்ரோ என்ன போட்டு கட்டுற போகிறோம் ப்ரோ கையில் என்ன வச்சிருப்போம் தெரியல ப்ரோ நம்ம எப்படி ப்ரோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கான் ப்ரோ மனநல பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு அடிப்பானுங்க அப்புறம் நம்ம இருக்கிறதே தெரியாமல் பேசினுங்கிறான் அவங்க மென்டலு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் எதுவும். தம்பி உனக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது வேணுமா? அந்த பொம்மை என்கிட்ட கொடுத்துறியா? அக்ஷயா கிட்ட நான் கூப்பிட்டு போறவா? அக்ஷயாவா? உன் தங்கச்சி பேர் அக்ஷயாவா சொல்லு. நோ அது பாப்பா நம்ம வீட்டில் தானே இருக்குதா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. பார்த்து ப்ரோ எனக்கு அக்ஷயா உன் பேர் என்னப்பா? தம்பி நோ நோ எதுவும் பண்ணலாம். யாரா நீ? தம்பி நோ உன நான் இவ்வளோ நேரம் என் பொம்மையை கொடுத்துட்டு போயா நீ? டேய் இல்லா டேய் ஒருமா இப்போ போகிறோம் ப்ரோ ப்ரோ நிக்கல பேசி என்ன கூப்பிடு ப்ரோ அவனை. அவன்கிட்ட நம்ம வேற மாதிரி தான் பேசி அவனை வேற மாதிரி டீல் பண்ணி ஆகணும். அவன்கிட்ட திருப்பி பேசி பார்ப்போம் அவன்கிட்ட. அக்ஷயா அவர் எத்தனை போ வந்துக்கிறாங்க அப்படின்றான். ஒரு கொள்ளக்கார மாதிரி இருக்கிறான் ப்ரோ. அவன் பார்க்கறதுக்கு கண்ணில் மயிலாம் வச்சு. நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். கண்ணு மயிலாம் வச்சு. ஆமாம் மயிலாம் வச்சுருந்துருக்கான் ஒரு மாதிரி. அவன் பயமுடுத்தவங்கள இருக்கு. இந்த ஊருக்காரங்க எல்லாருமே நம்மள இருக்கு. இந்த பாட்டி என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டியா? ஆமாம் எவனையுமே சைடு வரமா நைட் அவனா பயமுட்டுவான். ட்ரெயினிங் என்ன ரோட்லேருந்து ஓடி வந்து யாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதை பார்த்து நிறைய பேர் வந்து வண்டியிலேருந்துலாம் கீழெல்லாம் வந்துருக்காங்களாமா பயந்து போய். திடீர்னு ஓடியாருவான். அப்படியே அடிக்கிற மாதிரி ஓடியான்ட்டு அப்படியே ஓட்டுவான். எங்கன்னா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதேதான் அதேதான். அவருங்க நான் திடீர்னு பொம்மையை வச்சு நான் ஐதான் திருப்பி உள்ளே போகிறான். அவனுக்கு கேள்வி நம்ம பேசி கொடுக்க ப்ரோ சான்ஸே இல்லை ப்ரோ. அவனை ரெஸ்ட் பண்ணி ஆகணும். சான்ஸ் ப்ரோ. அவன் எங்கே ஒரு அடித்து வரான் ப்ரோ. அவன் பார்த்துக்கலாமா? நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட நான் பேசுகிறேன்வா. அந்த பொம்மையை அவன்கிட்ட வாங்கிட்டு அவனுக்கு இன்னும் பொம்மை இருக்குன்னு சொல்லி அவனுக்கு நம்ம வரவே போவான். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன பண்ண சொல்லிட்டு பொறுமையாக ஓடாத. அவன்கிட்ட சொல்லி நானும் 100 அடி தள்ளியே தான் நிற்பேன். நீங்கள் தான் போகணும் ப்ரோ. கல்யாணம் இல்லை ஓட. என்னை நம்பிலாம் போகாதீங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தம்பி நான் சொல்கிறது கேட்குறாரா பாருங்களா. இப்போ அவர் கூட்டின்னு போய் நம்மனா வீட்டில் தங்க வைக்க போகிறோம். எப்பா தம்பி நீ இப்போ என் கூட வந்தனா? அவர் கூட வந்தான்னா கூட நம்மளுக்கு உன் தங்கச்சியை நான் காட்டுவேன். உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அக்ஷயாவுக்கு ஃபோன் பண்ணி தரவா? பேசுகிறீங்களா? நீ பசியில் இருக்கிற மாதிரி இருக்க. 2 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்க. வா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். என் கூட வரியா? பயமுத்தணும்னு நினைக்காத. எனக்கு உன்னை பார்த்தலாம் பயம் கிடையாது. நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா? டேய் நான் தான்டா பண்ணுறேன் வாடா. நான் பேசுகிறேன். ஐயோ ப்ரோ இவன் விசித்திரமாக தான் ப்ரோ. அப்படியே பிடிக்காது ப்ரோ 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 மணி ப்ரோ. நான் போகிற மாதிரி பேசுவோம் பாருங்களேன். எங்கேயும் உட்காந்துக்கிறான் தலைவரே. ப்ரோ கொஞ்சம் டீசெண்டாக தான் ப்ரோ தெரியலாம் பார்க்கறதுக்கு. அவன் ரொம்ப இது மாதிரிலாம் தெரியல ப்ரோ. நான் பேசி கூப்பிட்டு வரேன் பொறுமையாக. தம்பி உனக்கு இதே மாதிரி உனக்கு நான் 100 பொம்மை வாங்கி கொடுக்குறேன். என் கூட வரியா? இங்கே பாரு நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும். நானும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி உனக்கு புரியும். உன்னை மற்றவங்கள மாதிரி நான் யாரு மாதிரியும் நான் உன்னை வந்து அசிங்கமாக பேசலை. உன்னை துன்புறுத்தலை. உன் நல்லதாக பேசி உனக்கு எதாவது நல்லது பண்ணலான்னு நினச்சேன். ப்ரோ வேணாம் ப்ரோ. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன எதுவும் பண்ணாத. உன் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். உன்னை தொட போகிறேன். அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துரு. ப்ரோ பசங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ப்ரோ. டேய் வாடா உள்ள வாடா உள்ள வாடா. ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. என்ன சும்மா சப்போர்ட் பண்ணுறோம். அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துரு பார்க்கலாம். ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. 2 பேர் விளையாட்டு சம்பந்தமா. வாடா தம்பி உங்களை சாப்பிட வாங்கி கொடுக்குறேன். வாடா தம்பி வாடே. வாடா தம்பி கீழே இறங்குவா. வா கீழே இறங்குவா. வா கீழே இறங்குவா. அவனை சாப்பிட வாங்கி கொடுக்குறவா. கீழே இறங்குவா. அவனை எதுவும் பண்ண மாட்டவா. இறங்கு இறங்கி இறங்கி கீழே இறங்க. அச்சா இருக்கிற இடத்துக்கு உனக்கு கூட்டம் போட்டோமா பிரியா? அந்த பொம்மையை விட நான் உனக்கு வேற பொம்மை வாங்கி கொடுக்குற கொடு. நான் உன் குழந்தை. நான் உனக்கு அக்ஷயாவே நான் எடுத்துக்கோ. நான் உனக்கு கொடுக்குறவா.
மணி ப்ரோ அவன்கிட்ட பொறுமையா பேசுறா. அவன்கிட்ட பொறுமையா பேசுறா. மணி ப்ரோ போயிடலாம் ப்ரோ. பாட்டில் வச்சிடறோம் கையில. சாப்பிட்டா போயிடலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. டேய் அந்த பொம்மையை கொடுடா. வாடா தம்பி எங்க போய்? டேய் குத்திடாதா பாத்து வச்சு. டேய் குத்திடாதா. இல்ல குத்த மாட்டேன். சாரி சார். ஏய் தம்பி இருடா. நான் பேசுறதுன்னு தெரியல. சாக்லேட் சாப்பிடுறியா? இந்தா சாக்லேட் இந்தா. சாக்லேட் எடுத்துறேன். இந்தடா தம்பி இந்த வாடா. மொத்தம் பண்றாங்க சாமி. நான் டி தலையே இல்லை. சரி விட போட்டானே. பையெல்லாம் கிடையாது ப்ரோ அந்த சைடு. எனக்கு தெரியும் ப்ரோ. கையில் பாட்டிலெல்லாம் வச்சுக்கிறாங்க சாமி. குத்திர போகிறான். தம்பி வா சாப்பிட போலாம் வா. உன் டீ வாங்கி கொடுக்குற வா. வாடா உன் டீ வாங்கி கொடுக்குறேன் வாடா. டீ வாங்கி கொடுக்குற வா. வா குடிச்சிருக்கியா? உண்மையா சொல்ல குடிச்சிருக்கியா ஏதாவது நீ? சரகச்சியா ட்ரிங்க்ஸ் நல்லா கிட்ட போங்க. சரகு அடிச்சிருக்கான் உங்களுக்கு. சரகு அடிச்சிருக்கான். நீ கிட்ட வராது வா வா தம்பி வா போலாம் வா சாப்பிட வாங்கி கொடுக்குற வா. வாடா. டேய் நான் உனக்கு வேற பொம்மை வாங்கி கொடுக்குறேன். வாடா டேய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வா. சாப்பிட வாங்கி கொடுக்குறேன் வா. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வா. சாப்பிடலாம் வா. டேய் நான் பொம்மை அப்படியே இங்க பாரு ஒரே நிமிஷம் இங்க பாரு. தெரியாவா உனக்கு இந்த பொம்மையும் தரேன். உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறவா. என் கூட வா. அப்படியே வா. என் கூட வா. நான் பொம்மை தரேன். என் கூட மட்டும் வா. வா போலாம் வா. என் கூட வா போலாம் வா. வா நான் தரேன் வா. பொம்மை தரேன் வா. பயப்படாத வா. எங்களை பார்த்து பயப்படாத. லைட் அடிக்குது. ஓகே லைட் வச்சா பயப்பட. லைட் அடிக்கல. வா பொம்மை நான் தரேன். வா எப்படி இந்த பொம்மை எப்படி? கல் அடிக்கிறான் ப்ரோ. கையில அடிக்கிறான் ப்ரோ. வாடா இதுக்கு மேலே நான் உனக்கு தான் பொம்மையை உங்க கையில் தான் நான் கொடுத்துட்டேன்.